தனுஷ்கோடி, அரிச்சல் முனை எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்ற வழியில் வழக்கம் போல் மிஸ்டர் ஃபிஷ்ஷில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தால் செம்ம க்ரௌடு. சரி அப்புறம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சான். அப்புறம் ஏற்கனவே வந்த நம்மளுக்கு பழக்கம், அதனால் மீல்ஸ் இல்லை சார்னு சொல்லிவிட்டு ஃபிஷ்ஷு மட்டும் நம்மளுக்காக ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இடையில நாமளும் கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு வந்திருந்தோம். அதே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். தமிழ்நாட்டில் எத்தனை இடம் இருந்தாலும் தனுஷ்கோடி மாதிரி ஒரு இடத்த பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ்கோடி வந்து அழிந்து போன ஒரு நகரம் அப்படிங்கிறதுனால அதை பற்றிய விவரங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் இங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பவர் சப்ளையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் நம்பாகட்டையும் உண்மையான ஒரு விஷயம் அதுதான். இதே மாதிரி ஒரு இடத்துல உலக புகழ்பெற்ற ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குன்னு சொன்னால் அதையும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். 2 பக்கமே கடல். அங்கே வந்து சில கடைகள் இருந்தாலும் மிஸ்டர் ஃபிஷ் அப்படிங்கிற அந்த கடையை முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாளைக்கு மினிமம் 100 கஸ்டமராச்சும் வருவாங்க. அவ்வளவு க்ரௌடு. என்ன காரணம் கேட்டுக்கிட்டா, அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், அவர் ஸ்மைலி வர்றவங்களை வந்து சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு சொல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு எல்லாமே இன்றைக்கி இந்த மிஸ்டர் ஃபிஷ்ஷை வந்து உலக அளவில் கொண்டு போயிருந்திருக்கு. அதேமாரி அங்கே இருக்கிற ஃபுட்டு, ஐ மீன் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. பல ஹோட்டல்களில் என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டில் எது சீப்போ அதை வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் முத்துக்குமரன் வந்து டெய்லி கேச்சிங் ஃபிஷ்ஷை தான் கொண்டு வந்து கடையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதாகவும் ஒரு தகவலை சொன்னார். அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, கனவா, அது மாதிரி இன்னும் நம்மளுக்கு வாயில் வராத நிறைய பேர் சொல்கிறாரு. அது மாதிரி ப்ரான்ஸ்லாம் இங்கே வந்து வேறு லெவல் அல்டிமேட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறையா ஃபாரினர்ஸும் இங்கே வர்றதை பார்க்க முடியுது. அது மாதிரி சில சினி ஸ்டார்ஸ்லாம் இங்கே வந்ததாகவும் தகவல் கேள்விப்பட்டேன். பக்கத்தில் ஷூட்டிங் நடந்தப்போ மோகன்லால், அப்புறம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ள டைரக்டர் பாரதிலாம் வந்து சாப்பிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஃபிஷ்ஷை ரன் பண்ணுறதே 3 பேர் தான். முத்துக்குமரன் வந்து குக்காக இருக்கிறாரு. அவங்கள மதரும் ஃபாதராக தான் க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரைஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் அவங்க பொறுப்பாக கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு ஃபேமிலியில் வந்து கஸ்டமருக்கு ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இவங்க கஸ்டமருக்கெலாம் நல்லா ட்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஹோட்டல் இருந்தாலும் அங்கெல்லாம் ப்ரைஸு அதிகமாகவும் குவாலிட்டி நல்லா இல்லைங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. நம்மளும் சில இடத்துல ரேட்டு விசாரித்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. பட் நம்ம ராமேஸ்வரத்தில் சில பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும் எல்லாமே ரெஃபர் பண்ணது யாருன்னு கேட்டால் மிஸ்டர் ஃபிஷ் தான் ரெஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி வர்ற கஸ்டமர்கள்லாம் கூகுள்லாம் ரேட் பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸு அந்த வழியாக போகிற மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிளும் மிஸ்டர் ஃபிஷ்ஷில் வந்து வெயிட் பண்ணி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் போகிறாங்க. நம்மளும் இது வந்து 2வது டைம். நல்ல டேஸ்ட்டு, நல்ல அல்டிமேட்டு டேஸ்ட்டு. அது மாதிரி நல்ல ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் போனப்போ கூட நிறைய சாப்பிட்டாச்சு. இந்த தடவை சாப்பிட்டப்போ ஃபுட்டு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம வந்திருந்ததே ரொம்ப டிலே. அதனால் நம்ம கொண்டு போயிருந்த ஃபுட்டையும் அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம். அது மாதிரி நம்ம கூட வந்திருந்தவங்களும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்டா அந்த மாதிரி டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. பல ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் சீ ஃபுட் ஐட்டத்தை. இங்கே வந்துட்டோம்னா சால்ட்டு கம்மியாக வேணும், இல்லாட்டி ஸ்பைசி அதிகமாக வேணும், ஆயிலு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஃபிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அவர் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா மாதிரி ஹோட்டலில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம கண்ணு முன்னாலேயே பார்க்க முடியும். இது எல்லாமே ஐஸில் உள்ள ஃபிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் டெய்லி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. கனவா, ப்ரான்ஸு, ஜம்போ ப்ரான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸும் இவர்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு சைடில் சீ ஃபுட்லாம் இருக்கிற ஹோட்டலுக்கு போனால் இதே மாதிரி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. பட் இவங்க வந்து நமக்கு கண்ணெதிரிலே உட்காந்து ஃபிஷ்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக மசாலா மிக்ஸ் பண்ணி அப்புறமேல ஃப்ரை பண்ணுறது வரைக்கும் நம்ம உட்காந்து டைரெக்டாக பார்க்கலாம்.
அதே மாதிரி அழகாக பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இது சொல்லப்போனால் சரௌண்டிங்லேயே ரொம்ப விலை கம்மியாக மிஸ்டர் ஃபிஷ்ஷில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படி தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ரோடு 22 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட் ரோடு. ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால், ஒரு பக்கம் அராபியன் சி. எங்கேயுமே பவரே இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல தனியாக ஒரு குடிசை மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹோட்டலை ரன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வர நார்த்துலேருந்து வரவங்களாம் மிஸ்டர் ஃபிஷ்ஷில் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நின்று சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நான் ஐடென்டிஃபை பண்ண பொறுத்த வரைக்கும் அவர ஸ்மைலியான ஒரு ஃபேஸு, சர்வீஸு, இன்னொன்று அவங்க கொடுக்குற அல்டிமேட்டு டேஸ்ட்டு, இன்னொன்று கஸ்டமைஸ்டு ப்ரிப்ரேஷன். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து டாப்பாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டல் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஃபாரினர்ஸ் வந்தாலும் அந்த சைடு வாங்க ரெகுலர் கஸ்டமரும் நிறையா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரியா யூடியூபர்ஸும் மிஸ்டர் ஃபிஷ்ஷை தேடி தேடி போய் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு போகிறதா ஒரு தகவல் சொன்னார். நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சைடு பண்ணிட்டா அவசியம் மிஸ்டர் ஃபிஷ்ஷில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல்லையே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க மிஸ்டர் ஃபிஷ்ஷு போனீங்கன்னா நம்மளோட சேனல் பேரை அவர்கிட்ட சொல்ல விலையை குறைச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம்.